ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு பாஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர், ஃப்ளம்பர், வாட்ச்மேன், ஹவுஸ் கீப்பிங், ஸோ இன்னும் என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்குக்கும் நம்ம ஆன்லைனில் பாஸ் அப்ளை பண்ணி நம்ம போயிட்டு வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினுக்கும் நம்ம பாஸ் அப்ளை பண்ணி நம்ம போயிட்டு வரலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதனா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிஎன் பாஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள், ஸோ வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள் வருபவர்னா ஃபஸ்ட்டு, மற்ற மாவட்டங்கள் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனு. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், ஸோ எதனா உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய கேப்சா அந்த என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக போகிறீங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் ஹெல்த்து அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து நீங்கள் தனிநபர், குழு, ரயில், விமானம் போகணும் அப்படின்னா அது அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மெடிக்கல் அந்தமாரி வரும். இதுக்கும் ட்ரெயினுக்கும் தனியாக வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இதுக்கு சுய தொழில் செய்பவர்கள், ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதுக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறீங்க, ஃப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர் அப்படின்னா சுய தொழில் செய்பவர்கள் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கேட்குற உங்களது நீங்கள் எந்த எலக்ட்ரிஷியனா, ஃப்ளம்பரா, கார்பெண்டரா, கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரா, ஸோ இதில் எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிஷியனுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுனாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய நேம், அப்ளிகேஷனுடைய நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுடைய யார் நேம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஸோ எதனா ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, எதனா ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஆதார் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கோங்க. அந்த ஆதார் கார்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்ரஸ், ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பின்கோட் நம்பர், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களுடைய வண்டி நம்பர், இது இருந்தாலே போதும். இப்போ வந்து அட்ரஸை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு பின்கோட் நம்பரை நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. காரா, பைக்கா அப்படின்றத. பைக்குனா பைக்கு செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து வெஹிக்கிள் நம்பரை வந்து இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. நீங்கள் டெய்லியும் எந்த பைக்கில் போகிறீங்களோ அந்த பைக்குடைய நம்பர், அதாவது காரோடைய நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ செங்கல்பட்டுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ வியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்முடைய பாஸ் ரெடி. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து திருப்பியும் கேப்சா என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்த உடனே நம்முடைய பாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நம்முடைய வெஹிக்கிள் நம்பர், ஸோ என்ன நேமு, ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த லாக்டவுன் ஜூன் 14 வரைக்குமே வேலிடேட்டாக இருக்கும். ஸோ அது வரைக்குமே இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இந்த நம்ம பாஸ் வச்சு நம்ம ரெகுலராக நம்ம வேலைக்கு போயிட்டு வரலாம். ஸோ நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட்டாக இந்த பாஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து வேறு டிஸ்ட்ரிக்கு போனாலும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
சுயதொழில் செய்பவர் அனைவருக்கும் இந்த இ பாஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.